நிறைவாக உரையாற்றவிருக்கிற வாழ்க்கை வரலாற்றின் பக்கங்களில் பதிவு செய்திருக்கிற எங்கள் வரலாற்றின் வெளிச்சம் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் முனைவர் திருமாவர்களே, இந்த நிகழ்விலே உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற மரியாதைக்குரிய நீதியரசர் சந்திரவர்களே, ஒவ்வொரு நாளும் நான் உங்களோடு உரையாடி கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு தெரியாது, உலக தமிழராட்சி நிறுவனத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா ஆர் பாலகிருஷ்ணன் அவர்களே, எங்களுக்கெல்லாம் ரோல் மாடலாக இருக்கிற பொது உடைமை கட்சியினுடைய முன்னணி தலைவர் மரியாதைக்குரிய தோழர் சி மகேந்திரன் அவர்களே, வருகை தரவிருக்கிற தோழர் இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய தலைவர் மாண்புமிகு செந்தில் தொண்டமான் அவர்களே, நம்ம எல்லாம் வரவேற்றிருக்கிற கோ பார்த்திபன் உள்ளிட்ட விழா குழுவை சார்ந்த அருமை உறவுகளே, அண்ணன் சிபி சந்தர் உள்ளிட்ட அன்பு தோழர்களே, இந்த நிகழ்விலே அருமை தோழர் கௌதம சின்னா அவர்களோடு இணைந்து நின்று வரலாற்று பாத்திரத்தை நிறைவு செய்திருக்கிற மரியாதைக்குரிய தோழர் சுபாஷினி அவர்களே, என் மனம் நிறைந்த ஆளுமை அருமை தோழர் புரட்சியாளர் அம்பேத்கரை மீண்டும் உயிர்த்தெழ வைத்திருக்கிற அருமை தோழர் கௌதம சன்னா அவர்களே, அரங்கத்தில் நிறைந்திருக்கிற அருமை உறவுகளே, நாளை இந்த நாட்டை ஆளப்போகிற விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கர் ஈயம் என்று ஒரு புதிய சொல்லாடல் விடுதலை சிறுத்தைகளுடைய வருகைக்கு பிறகு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அம்பேத்கர் என்ன செய்வார், என்ன சொன்னார், இந்திய வரலாற்றில் அவரது தத்துவம், அவரது பங்கு என்ன என்பது குறித்து பல அறிஞர்கள் பல கருத்துக்களை சொல்லலாம். நான் புரிந்து கொண்டது ஒன்றே ஒன்றுதான். புரட்சியாளர் அம்பேத்கருடைய வருகைக்கு முன்னால் சாதிகள் எவ்வாறு தோன்றின என்கிற கேள்விக்கு ஒரு பதில் இருந்தது. ஒவ்வொருவரும் செய்கிற தொழிலின் அடிப்படையில் தான் சாதி உருவானது, பிறகு அதுவே இறுகி நிலைப்படுத்தப்பட்டு விட்டது என்பதுதான் அந்த பதில். அந்த தொழில் அசுத்தத்தோடு தொடர்புடைய தொழிலாக இருக்கிற போது அந்த தொழிலை செய்தவர்கள் அசுத்தமானவர்கள், தீண்டத்தகாதவர்கள் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள் என்பதுதான் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வருகைக்கு முன்னால் இருந்த புரிதல். புரட்சியாளர் அம்பேத்கருடைய வருகைக்கு பிறகு இந்த புரிதல் மாற்றி அமைக்கப்பட்டது. இந்த மண்ணிலே பார்ப்பனியத்திற்கும் பௌத்தத்திற்கும் இடையில் நடந்த இடையறாத ஒரு பண்பாட்டு யுத்தத்தினுடைய விளைவாக பௌத்தத்தை, மெய்யறிவை, பௌத்தம், சமணம், சாங்கியம், ஆசீவகம் என்கிற எந்த பெயரில் சொன்னாலும் அந்த மெய்யியல் மரபை உயர்த்தி பிடித்தவர்களுக்கும் சனாதன சக்திகளுக்கும் இடையில் நடந்த பண்பாட்டு யுத்தத்தில் இந்த மண்ணின் ஆதிக்குடிகள் வீழ்ந்தார்கள். வீழ்த்தப்பட்டவர்கள் மீது தீண்டாமை சுமத்தப்பட்டது என்பதுதான் புரட்சியாளர் கண்டறிந்த மாபெரும் உண்மை. இதுதான் வரலாற்றின் வெளிச்சம். ஆக தீண்டாமையை, சாதியை சுத்தம், புனிதம், அசுத்தம் என்பதோடு தொடர்புபடுத்தி பார்த்த பார்வையை மாற்றப்பட்டு பண்பாட்டு யுத்தத்தின் ஒரு விளைபொருளாக இவற்றை பார்க்கக்கூடிய ஒரு பார்வை புரட்சியாளர் அம்பேத்கருடைய வருகைக்கு பிறகுதான் நமக்கு கிடைத்திருக்கிறது. நான் இந்த மண்ணின் ஆதிக்குடி, ஒரு மெய்யறிவை ஏற்று வாழ்ந்தவன், அத்தகைய வரலாற்றுக்கு சொந்தக்காரன் என்கிற உணர்வும் வெளிச்சமும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வருகைக்கு பிறகுதான் நமக்கு கிடைத்திருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் காலமானார். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருப்பதால் தான் அவரது ஆற்றலை எதிர்கொள்ள முடியாதவர்கள் அவரை இரும்பு கூண்டிலே அடைத்து வைத்திருக்கிறார்கள். அந்த இரும்பு கூண்டுகளை தகர்த்தெறிந்து புரட்சியாளர் அம்பேத்கரை நம்மோடு வாழும் வழிநடத்தும் தலைவராக மாற்றுகிற இந்த மகத்தான முயற்சி தான் ஜெய்பீம் ஃபவுண்டேஷனுடைய இந்த முயற்சி. இந்த முயற்சிக்காக தன்னையே அர்ப்பணித்திருக்கிற அருமை தோழர் கௌதம் சன்னா அவர்களை நான் வணங்குகிறேன். அவரது கால்களை தொட்டு நான் வணங்குகிறேன். லட்சோப-லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே அவரை வாழ்த்துகிறேன். அவர் உடல் நலம் பெற்று, வளம் பெற்று
எப்படி புரட்சியாளர் அம்பேத்கர் குறித்து இந்த 50 நூல்களை எழுதியிருக்கிறாரோ அதை போல எழுச்சி தமிழர் குறித்தும் ஒரு 50 நூல்களை எழுதுகிற அளவிற்கு அவர் நலமோடு இருக்க வேண்டும் என்று நான் அவரை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். நீங்கள்லாம் போட்ட விதை, நீங்கள்லாம் பட்ட கஷ்டம் எல்லாருக்கும் ஒருத்தருக்காக தபால் அனுப்ப முடியாதுன்னு எனக்கு ஒரு விருதை எழுச்சி அவர் அடையாளம் காட்டியவருடைய விளைவாக தமிழக அரசு அண்ணல் அம்பேத்கர் விருதை கொடுத்துருச்சு. பெரிய சால்வையை போட்டு விருதையும் கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு செக்கும் கொடுத்துட்டாங்க. அதில் ஒரு 5 லட்ச ரூபா இருந்தது. எனக்கு ரொம்ப நேரம் அந்த செக்கை பார்த்துட்டு ஒரே குழப்பம் வந்துச்சு. சின்ன வயசில் எது மாதிரி நான் கற்பனை பண்ணுவேன், ஒரு லாட்ரி சீட்டில் ஒரு 5 லட்சம் விழுந்தால் என்ன செய்யலாம் அப்படின்னு. இப்போ ஒரு வாரமாக எனக்கு ஒரே கற்பனை, இந்த 5 லட்சத்தை என்ன பண்ணுறது, 5 லட்சத்தை என்ன பண்ணுறது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அக்கா தவறிட்டாங்க. பெங்களூர் பக்கத்தில் பெல்லாரியில் இருந்து அந்த அடக்கம் பண்ணிவிட்டு அப்படியே நேராக இங்கே நான் ஊருக்கு போகாமல் நேராக வந்ததுனால அப்படியே வெறுங்கையாக வந்திருக்கேன். எல்லாருடைய சார்பாக நம்ம இருப்போம். ஒரு 50 நூல் அப்படிங்கிறது தொடக்கம் தான். அதனுடைய ஒரு சின்ன தொகையை தலைவர்கிட்ட ஒரு காணிக்கை ஒப்படைச்சிக்கணும். இந்த ஒத்துமொத்த நூல்களை இது 2வது பதிப்பு 3வது பதிப்பு இன்னும் அப்படின்னு ஒரு தமிழ்நாட்டில் இந்த நூல்கள் பல லட்சக்கணக்கான பிரதிகள் விட்டுச்சு அப்படிங்கிறது தான் நாம் செய்ய வேண்டிய ஒரு மௌன புரட்சி. அதே ஒரு மௌன புரட்சி தான். அதை செய்யணும். விடுதலை சிறுத்தைகள் செய்வோம். விடைபெறுகிற தருணத்தில் ஒன்று சொல்லிடுறேன். இப்போ நடக்கிற இந்த யுத்தத்தை பற்றி நம்ம அண்ணன் மகேந்திரன்லாம் இருக்கிற மேடையில் நம்ம எப்படி பேசுகிறது, அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரகிள், இது கிளாஸ் ஸ்ட்ரகிள், இதுக்கும் இடையிலான ஸ்ட்ரகிள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சுரண்டுகிற வர்க்கத்துக்கும் சுரண்டப்படும் வர்க்கத்திற்கும் இடையிலான யுத்தம்லாம் சொல்லுவாங்க. இப்போ நாம கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம், அது பார்ப்பனியத்திற்கும் பௌத்தத்திற்கும் இடையிலான பண்பாட்டு யுத்தம்னு. இது வேற ஒரு ஆங்கிளில் சொன்னால், இது உருவத்துக்கும் உள்ளடக்கத்துக்கும் இடையிலான யுத்தம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அது என்ன உருவம் அப்படின்னா, அம்பேத்கர் சிலைங்கிறது உருவம். நீங்கள் அடிக்கடி பார்ப்பீங்க, நம்ம பாஜக நண்பர்கள் அவருடைய அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுறதுக்கு நிற்பாங்க, நம்ம தம்பிங்க அதை தடுப்பாங்க. இது ஒரு பிரச்சனையாக இருக்கணும். சிலையாக இருக்கும்போது அதையெல்லாம் கொண்டாடுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அந்த சிலையை திருடுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, சிலையை உள்வாங்கிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, சிலையை தனதாக்கிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் உள்ளடக்கமாக இன்றைக்கி மாற்றி வச்சுருக்கிறோம். உருவத்துக்கும் உள்ளடக்கத்துக்கும் இடையிலான யுத்தம். குத்து விளக்குங்கிறது ஒரு உருவம், அதனுடைய உள்ளடக்கம் பௌத்தம். குத்து விளக்கை அவங்க திருடிக்கிட்டாங்க, அதனுடைய உள்ளடக்கத்தை சிதைச்சிட்டாங்க. ஆலமரம்ங்கிறது ஒரு உருவம், அதனுடைய உள்ளடக்கம் பௌத்தம். உருவத்தை திருடிக்கிட்டு அதை இந்து மதமாக ஆக்கிக்கிட்டாங்க. சொல்லப்போனால் காவிங்கிற அந்த நிறமே ஒரு உருவம் தான். அது பௌத்தத்தினுடைய தியாகத்தினுடைய அடையாளமாக இருக்கிற உருவம். அந்த உருவத்தை திருடிக்கிட்டாங்க, உள்ளடக்கத்தை சிதைச்சிட்டாங்க. உருவமாக இருக்கிற வரைக்கும் அந்த உருவத்தை திருடிக்கிட்டு உள்ளடக்கத்தை சிதைக்கிற வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். நந்தன் ஒரு மாமன்னன் உருவம், மன்னனை திருடிக்கிட்டாங்க. இன்றைக்கி அதனுடைய உள்ளடக்கம் பௌத்தம், அதை சிதைச்சிட்டாங்க. இந்த வெறும் உருவமாக இல்லாமல் இதை உள்ளடக்கமாக மாற்றியிருக்கிற, அதன் மூலமாக புரட்சியாளர் அம்பேத்கர் வெறும் சிலை அல்ல, மலை, எரிமலை என்று உணர்த்தி இருக்கிற அருமை தோழர் கௌதம சன்னா அவர்களுக்கு எனது மனமறிந்த வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.